வணக்கம், நான் சண்முகம். நீங்க பார்த்துருக்க எஸ்எஸ்டிவி. இன்னைக்கு நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 வந்து எக்ஸசைஸ் 2.4 பார்க்க போறோம். சாப்டர் 2 பார்லிமெண்ட்ஸ்ல. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ஸ் ஹேஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஆஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸசைஸ் 2.3லயே ஆல்ரெடி ஃபேக்டர் தியரத்தை சொல்லியிருக்கேன். ஃபேக்டர் தியரம் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபேக்டர் தியரம் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ வந்துட்டு பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கணும். இது பி ஆஃப் எக்ஸோட டிகிரி வந்து n வந்து கிரேட்டர் than or equal to 1. சரியா? a வந்து எனி ரியல் நம்பர். இஃப் x minus a is a factor of p of x னா only if p of a வந்துட்டு 0வா இருக்கணும். p of a வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சதுன்னா x minus a வந்து p of x ஓட ஃபேக்டர். சரிங்களா? இதான் ஃபேக்டர் தியரத்தை நம்ம இது பண்ணுறோம். ஃபேக்டர் தியரம் வந்து எக்ஸசைஸ் 2.3ல இது பண்ணியிருக்கோம். நீங்க அதை ஆல்ரெடி பார்க்கலைன்னா இப்போ பார்த்துட்டு மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபேக்டர் தியரம் என்ன சொல்லுது? P of x is any polynomial whose degree is greater than or equal to 1. A is any real number. Then x minus a is said to be the factor of P of x. னா இந்த x minus a வந்து இந்த P of x ஓட ஃபேக்டரா இருக்கணும்னா P of a ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 0வா தான் இருக்கணும். சரிங்களா? ரைட். இங்க வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x plus a இதோட ஃபேக்டரான்னு கேட்டிருக்காங்க. x plus a இதோட ஃபேக்டரான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன அப்ப x equal to x plus 1 இது ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா என்ன செய்யணும்? x plus 1 வந்து 0 வச்சுக்கணும். இதுல இருந்து x equal to -1 கையெடு -1. சரிங்களா? ரைட். இப்போ -1 இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? -1 கியூப் பிளஸ் -1 ஸ்கொயர் பிளஸ் -1 பிளஸ் 1. -1 கியூப் வந்துட்டு -1 -1 ஸ்கொயர் வந்து +1. இது வந்து -1, இது வந்து +1 is equal to -1 + 1 -1 + 1 அடிச்சுட்டா 0 ஆயிடுது. அப்போ ரிமைண்டர் P of a equal to 0 வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? x minus a ஒரு ஃபேக்டர் அப்படின்னு இருக்கேன். இங்கே அதே மாதிரி தான் ரிமைண்டர் வந்து 0 வந்துட்டு, therefore x plus 1 வந்துட்டு ஒரு ஃபேக்டர். இதை விட சப்போஸ் உங்களுக்கு டைம் ரொம்ப ஆயிட்டு, இப்போ இதே கொஸ்டின் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. காம்படிட்டிவ் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. x³ + x² + x plus 1 plus x plus 1க்கு வந்துட்டு x plus 1 ஒரு ஃபேக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இந்த x plus 1க்கும் x minus 1க்கும் ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஆட் பவர் இருக்கு பாத்தீங்களா, ஆட் பவரோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணுங்க. that is equal to ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னா x plus 1 வந்து ஒரு ஃபேக்டர். ஆட் பவரோட கோஎஃபிஷியன்ட் இது வந்து 3 வந்து ஆட் பவர், அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? 1 வந்து ஆட் பவர், அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. சரிங்களா? அதே மாதிரி ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இது வந்து 2 வந்து ஈவன் நம்பர். சரிங்களா? இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்புறம் இது x பவர் 0 வந்து நம்ம ஈவன் நம்பரா தான் எடுப்போம், அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இப்போ ஆட் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஈவன் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னா the sum of odd terms, the sum of coefficient of odd terms is equal to the sum of coefficient of even terms அப்படின்னு சொன்னா x plus 1 வந்து ஃபேக்டர். x plus 1 வந்து ஃபேக்டர். x minus 1 வந்து எப்ப ஃபேக்டரா வரும்னா the sum of coefficient of odd terms அப்புறம் the sum of coefficient of even terms ரெண்டுமே ஒன்னு தான், பட் சைன் மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து -17 இருக்கும், அது வந்து +17. இங்க வந்து +2 +2 இருக்கு. ரெண்டு சைடுமே சிம்பிளும் ஒன்னா இருந்து நம்பர் ஒன்னா இருந்துச்சுன்னா x plus 1 ஃபேக்டர். சரிங்களா? நம்பர் தான் ஒன்னு, சிம்பிள் வந்து வேற. இங்க நெகட்டிவ் அங்க பாசிட்டிவ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு -2, இங்க வந்து +2 இருக்கு. அப்படி இருக்குன்னா ரெண்டு ஈக்குவல் கிடையாது. சம் ஆஃப் ஆட் டேர்ம் வந்துட்டு -2, சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டேர்ம் வந்துட்டு +2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் நம்பர் வந்து அப்சல்யூட் வேல்யூ வந்து ரெண்டுமே சேம் தான். அப்சல்யூட் வேல்யூ வந்து 2 தான், ரெண்டுமே சேம் தான். சிம்பிள் தான் மாறி இருக்கு. சிம்பிள் மாறி இருந்துச்சா x minus 1 ஃபேக்டர். சரிங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு இந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்க அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு x plus 1 ஃபேக்டர் தான், அப்போ டிக் பண்ணிக்குவாங்க. ஃபார் x³ + x² + x plus 1க்கு வந்து x plus 1 is a factor, there is no doubt. இப்போ செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒனுக்கு நான் சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. ஈவன் நம்பரோட ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணுங்க. அது வந்து சம் ஆஃப் ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல்னு பாருங்க. ஈவன் டிகிரி வந்து இது 4, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? 1. சரிங்களா? அப்புறம் இதுவும் ஈவன், இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? அதுவும் 1. அப்புறம் இது x பவர் 0, இதுவும் ஈவன் நம்பர், இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 which equal to 3. ரைட்டா? அப்போ இப்போ
ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்லாம் பாருங்க எக்ஸ் கியூப் இதோட ஆட் டிகிரி இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 1 எக்ஸ் பவர் 1 இதோட ஆட் டிகிரி இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இங்க என்ன வருது 2 இங்க 3 இருக்கு இங்க 2 இருக்கு அப்போ இது ரெண்டு ஈக்குவலா ஈக்குவல் இல்ல ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் எக்ஸ் பிளஸ் 1 ஒரு ஃபேக்டரா இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலா இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் 1 ஒரு ஃபேக்டரா இருக்காது சரியா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துருமே அப்போ x -1 தானே போடணும் p of -1 போட்டா என்ன வரும் -1 to the power 4 சரிங்களா -1 to the power 4 plus -1 cube plus -1 square plus -1 plus 1 இந்த கடைசியில் இருக்க கான்ஸ்டன்ட் 1 into x power 0 இருக்கு அந்த x power 0 அடிச்சிருங்க 1 அந்த 1 போட்டாச்சு இது வந்து -1 power 4 வந்து +1 -1 cube வந்து -1 -1 square வந்து +1 இது -1 இது +1 1 -1 போயிடும் இது 1 -1 போயிடும் ரிமைண்டர் வந்து 1 ரிமைண்டர் வந்து 0 வந்தா மட்டும்தான் இது ஃபேக்டர் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வரல 1 வந்திருக்கு therefore x plus 1 is not a factor of x to the power 4 plus x cube plus x square plus x plus 1 க்கு இது ஃபேக்டர் கிடையாது சரிங்களா இதுதான் நம்ம ஷார்ட்கட்ல சொன்னோம் இந்த ஈவன் நம்பரோட ஈவன் டிகிரி ஹையஸ்ட் டிகிரி என்ன பாருங்க அது ஈவனா இருக்கு ஈவனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க ஆட் நம்பரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க ரெண்டு சமமானு பாருங்க சமம் இல்லைன்னா டக்குன்னு நீங்க வந்து என்ன சொல்லிடலாம் x plus 1 வந்து ஃபேக்டர் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் x -1 ஃபேக்டரா இருக்குன்னா ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டு ஒன்று போல இருக்கும் சிம்பிள் மட்டும் மாறி இருக்கும் சிம்பிள் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா x வந்து x -1 வந்து ஃபேக்டரா இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ மூணாவது பாருங்க இது ஃபேக்டர் கிடையாது இதுக்கு x plus 1 ஃபேக்டர் கிடையாது இப்போ அடுத்து இதுக்கு பார்க்குறோம் இங்க வந்து ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது x power 4 க்கு வந்து 1 இங்க 3 இங்க 1 சரிங்களா மொத்தம் 5 இருக்கு ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க இங்க 3 இங்க 2 சாரி இங்க 1 which is equal to 4 சேமா இருக்கா சேம் இல்ல சேம் இல்லைன்னா x plus 1 ஃபேக்டர் இல்ல x plus 1 ஃபேக்டர் இல்ல நம்ம அதை வந்துட்டு இல்லங்கிறத போட்டுவோம் செக் பண்ணிக்கோ உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ x இங்க -1 பவர் 4 x plus 1 தான ஃபேக்டர் அங்க இருக்கு x -1 ஆயிருமா அப்ப -1 பவர் 4 plus 3 into -1 cube plus 3 into -1 square plus -1 plus 1 -1 power 4 வந்து 1 -1 cube வந்து -3 plus 3 -1 plus 1 -1 plus 1 அடிச்சலாம் plus 3 -3 அடிச்சலாம் ரிமைண்டர் வந்து 1 இருக்கு p of a not equal to 0 p of a equal to 0 னா மட்டும் தான் by factor theorem x minus a is the factor of the polynomial the given polynomial p of x சரிங்களா அது by using factor theorem அட்ட முடிஞ்சிட்டு இப்போ கடைசி இத பார்க்கணும் கடைசி இதுல நீங்க அதே மாதிரி தான் இந்த டிகிரி எல்லாம் இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கணும் இங்க √2 லாம் இருக்கு ஆட் பண்ணி பார்க்கறப்ப நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் x -1 போடுங்க -1 போட்டா என்ன ஆகும் -1 கியூப் -1 கியூப் இங்க x க்கு -1 போட்டா -1 ஸ்கொயர் சரிங்களா -1 ஸ்கொயர் அப்புறம் -2 plus √2 into -1 plus √2 சரிங்களா -1 கியூப் வந்துட்டு -1 ஸ்கொயர் பண்ணா +1 அதுக்கப்புறம் தான் இந்த வெளியே உள்ள மைனஸால பெருக்கணும் அப்போ இது ஒரு -1 ஆயிரும் சரிங்களா -1 ஸ்கொயர் பண்றப்ப +1 ஆயிரும் +1 into மைனஸ் நீங்க இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இங்க வெறுமனையா 1 போட்டு ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது இந்த x க்கு வந்து -1 ஸ்கொயர் சரிங்களா அது வந்து +1 அப்புறம் இந்த வெளியே ஒரு மைனஸ் இருக்கு அது மட்டும் -1 இங்க வந்துட்டு மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்போ இது +2 √2 சரிங்களா இந்த மைனஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிரும் அப்போ 1 into 2 வந்து 2 1 into √2 வந்து √2 இங்க +√2 சரிங்களா பிளஸ் சாரி ஆமா கரெக்டா மைனஸ் போட்டா -1 -2 +2 போயிடும் இது +√2 இது +√2 இது போகாது அதனால which is not equal to 0 hence இதுவும் ஃபேக்டர் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் பார்ப்போம் சம் பார்ப்போமா செகண்ட் சம் வந்துட்டு யூஸ் த ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க செக் whether g of x is a factor of p of x கொடுத்துருக்காங்க p of x என்ன கொடுத்துருக்காங்க g of x என்ன கொடுத்துருக்காங்க இந்த g of x வந்து இந்த p of x ஓட ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க ஃபேக்டர் தியரம் என்ன சொல்லுது
p of x இந்த g of x டிவைட் பண்ணுச்சுன்னா ரிமைண்டர் வந்து 0 வரும். p of a வந்து 0 வரணும். அதான சொல்லுது p of x is any polynomial of degree greater than or equal to 1 and a is any real number, then x minus is a factor of x minus a is a factor of p of x னா if and only if p of a equal to 0 அப்படின்னு இருக்காங்க. எப்பனா p of a ரிமைண்டர் வந்து 0 வந்தா மட்டும் தான் x minus a ஃபேக்டர்னு சொல்ல முடியும். அப்ப இதை வச்சு நான் இதை டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 0 வரணும் பை ஃபேக்டர் தியரம். சரிங்களா? அப்போ இது ஃபர்ஸ்ட் நான் இதை தான் சால்வ் பண்ணணும். g of x equal to 0 னு வச்சீங்கன்னா x g of x equal to 0 னு வச்சுக்கோங்க. this implies that x plus 1 இதுனா g of x வந்து x plus 1 x plus 1 வந்து 0, therefore x equal to minus 1. x equal to minus 1 தான் நம்ம இங்க போட போறோம். p of minus 1 p of minus 1 வந்து 2 into minus 1 cube plus 1 minus 1 square minus 2 into minus 1 minus 1 minus 1 cube வந்து minus 1 தான். அப்போ minus 1 into 2 வந்து minus 2 minus 1 ஓட ஸ்கொயர் வந்து plus 1 அது அப்படி போட்டுக்கோங்க. minus into minus plus 2 இங்க minus 1 plus 2 minus 2 plus 1 minus 1 is equal to 0. இந்த p of x நம்ம g of x ஆல டிவைட் பண்ணோம். ரிமைண்டர் வந்து பை ஃபேக்டர் தியரம் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைச்சிச்சு. hence பை ஃபேக்டர் தியரம் g of x is a factor of p of x. சரியா? நான் இத x plus 1 வந்து ஒரு ஃபேக்டரா இருக்குன்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் ஃபர்ஸ்ட் சம்ம சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? x plus 1 வந்துட்டு இது ஃபேக்டரா இருக்கு என்ன சொன்னேன்? இந்த ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஆட் பண்ணணும். that is equal to ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு என்ன சொல்லலாம்? x plus 1 p of x ஓட ஃபேக்டர்னு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் வந்து இது ஆட் டிகிரி, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, இது ஆட் டிகிரி, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2. சரிங்களா? ரைட். 2 மைனஸ் வேற ஆட் டிகிரி இருக்கா? இல்ல. அப்போ 2 - 2 வந்து 0. ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் இது வந்து என்னது? ஈவன் டிகிரி. சரியா? இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? 1. இது x power 0, இதுவும் ஈவன் டிகிரி தான் வச்சுக்கணும் 0வை. அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1 is equal to 0. அப்போ ரெண்டுமே 0, ரெண்டுமே ஒரே நம்பர் தான். the sum of the degree the sum of the coefficients of the odd degree is equal to the sum of the coefficients of the even degree. சரிங்களா? ரெண்டுமே ஈக்குவல். if it is so means then what நம்ம என்ன ரிசல்ட் படிச்சோம்? x plus 1 ஒரு ஃபேக்டர்னு படிச்சோம். அதுபடியும் செய்யலாம். இது வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் செய்யணும். 10th 11th 12th இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 9th வந்து ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணிருக்கணும். சரியா? ரைட். இதுல செகண்ட் இருக்கு. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா x³ plus 3x square. செகண்ட் வந்துட்டு x³ plus 3x square plus 3x plus 1. g of x வந்துட்டு x plus 2 x plus 2 p of x வந்துட்டு இதான். சரி, இது வந்து p of x. சரிங்களா? இது டிவைட் பண்ணுமான்னு இப்ப பார்க்கணும். இதை டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். g of x சால்வ் பண்ணா என்ன ஆகும்? x plus 2 equal to 0 னு வச்சுக்கணும். அதுல இருந்து x equal to -2 கிடைக்கும். சரியா? இந்த x equal to -2 தான் இங்க போடணும் பை ஃபேக்டர் தியரம். -2 ஏன்னா ஃபேக்டர் தியரத்தை வந்து x minus a equal to 0 னு வச்சுக்கணும். அதுல இருந்து x equal to a கிடைக்கும். அந்த a தான் p of a தான் ரிமைண்டர் நம்ம சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப x equal to -2 இங்க போட்டுக்கணும். போட்டா -2³ plus 3 into -2 square plus 3 into -2 plus 1. -2³ வந்து -8. -2³ வந்து -8 plus -2 square வந்து +4 plus 4 into 3 வந்து 12. இது வந்து -6. இது வந்து +1. -8 -6 வந்து -14. இது வந்து 13. ரிமைண்டர் வந்து என்ன வருது? +1 வருது. -8 -6 -14 இது +13. ரிமைண்டர் வந்து 1 வருது. ரிமைண்டர் 0 வந்தா மட்டும்தான் இந்த p of x க்கு இந்த g of x வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்ல முடியும். இங்க வந்து p of a that is p of -2 not equal to 0. Hence g of x is not the factor of p of x. இது செகண்ட். தேர்ட், இதுல தேர்ட் டிவிஷன் என்ன பாப்போமா? தேர்ட் டிவிஷன் வந்துட்டு x³ minus 4x square p of x வந்துட்டு x³ minus 4x square plus x plus 6 plus x plus 6
இது வந்து p of x, g of x வந்துட்டு x minus 3 கொடுத்துருக்காங்க. x minus 3 சரிங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இந்த g of x சால்வ் பண்ணணும். g of x சால்வ் பண்ணா g of x equal to 0. therefore x minus 3 equal to 0, x equal to 3. அடிச்சிட்டா? x equal to 3. ரைட். இப்போ x equal to 3 தான் நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். p of 3 போட்டீங்கன்னா 3 cube minus 4 into 3 square plus 3 plus 6. 3 cube வந்து 27. 3 square வந்து 9. 9 into 4 வந்து minus 36 plus 3 plus 6 is equal to minus 36. 27 plus 3 30, 30 plus 6 வந்து 36. அப்போ 36 minus 36 is equal to 0. Hence x minus 3 is the factor of x cube minus 4x square plus x plus 6. Okay my dears, இது வந்து question number 2 முடிஞ்சிட்டு. இப்போ question number 3 என்னன்னு பார்ப்போம். question number 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா find the value of k. Find the value of k if x minus 1 is a factor of p of x. x minus 1 வந்து ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. x minus 1 ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? p of 1. p of 1 x minus 1 equal to 0 னா x equal to 1 ஆயிரும். x equal to 1 ஆயிரும். அப்போ p of 1 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். ரிமைண்டர் வந்து 0 ஆயிரும்ல. p of 1 வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். அப்படி 0 ஆயிருச்சுன்னா k யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு given x minus 1 is a factor of p of x. Hence p of 1 equal to 0. x equal to 1 ஆயிரும். அந்த 1 தான் இதுல x பதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இது இதோட ஃபேக்டர் அப்படிங்கறதுனால p of 1 வந்து 0 ஆயிரும். எப்படி? by factor theorem. By factor theorem, if g of x is a factor of p of x, then இல்ல factor theorem சொல்ல factor theorem சொன்னா p of x is a polynomial whose degree is greater than or equal to 1 and x minus a is any real number, x minus a is a factor is said to be a factor of p of x, then p of a equal to 0 அப்படிங்கி by factor theorem படி. சரிங்களா? ரைட். அதுபடி இங்க வந்துட்டு இதுதான் x minus a. a இருக்க இடத்துல 1 இருக்கு. அப்போ p of a equal to 0 வந்துரும். p of a equal to 0 வரும். அப்போ இதுதான் p of x. அப்போ p of x வந்து என்னது? x square plus x plus k. சரிங்களா? இப்போ x இருக்க இடத்துல 1 போடணும். 1 போட்டா என்ன ஆகும்? 1 square plus 1 plus k p of 1 equal to 0. ஏன்னா by factor theorem p of 1 equal to 0, இது 0 ஆயிரும். அப்போ which is equal to 1 plus 1 2, 2 plus k equal to 0. This implies, சரியா? therefore k equal to minus 2. k equal to minus 2. இது எப்படின்னா p of x ஒரு polynomial whose degree is greater than or equal to n அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இது p of x is a polynomial whose degree is greater than or equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 which is greater than 1. a is any real number. இங்க a வந்து என்னது? 1 is a real number. Then if x minus a is said to be factor of this p of x னா p of a equal to 0 இருந்தா மட்டும்தான். p of a equal to 0 இருந்தா மட்டும்தான். இங்க a வந்து 1, அப்ப p of a வந்துட்டு p of 1, p of 1 வந்து 0 ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஃபேக்டர்ன்ட்டாங்க. அது ஃபேக்டரா இருந்தா p of 1 வந்து கட்டாயம் 0 தான். p of 1 equal to 0. that is p of 1 equal to 0 னா 1 plus 1 plus k equal to 0 ஆயிரும். இது k equal to minus 2. சரிங்களா? ரைட். இதுல செகண்ட் இது என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் இது வந்துட்டு சேம் சம் தான். செகண்ட் டிவிஷன் வந்துட்டு p of x வந்துட்டு 2x square plus kx plus root 2. சரிங்களா? நம்ம சொல்லிருக்காங்க இந்த x minus 1 வந்து இதோட ஃபேக்டர்ன்றாங்க. இதோட ஃபேக்டர் என்னவா? அப்ப p of 1 equal to 0 ஆயிரும். p of 1 வந்து 0 ஆயிரும். p of 1 வந்து என்னது? this implies that 2 into 1 square plus k into 1 plus root 2. இது வந்து 0. இதான p of 1. p of x இந்த இடத்துல 1 வரைக்கும் p of 1. இது வந்து 0. ஏன்னா பை ஃபேக்டர் தியரம். பை ஃபேக்டர் தியரம். இது ஃபேக்டரா இருந்துச்சுனா கொடுத்துட்டாங்க இது ஃபேக்டர். அப்ப இது 0 ஆயிரும். அப்ப 2 into 1 square வந்து 2 plus k plus root 2. சரிங்களா? is equal to 0. k equal to என்ன வரும்? minus root 2 minus 2. k equal to minus 2 plus root 2. சரிங்களா? இதான் k. செகண்ட் சம்முக்கு ஆன்சர். இப்ப தேர்ட் சம் பாப்போமா? தேர்ட் சம் வந்து என்னது? தேர்ட் சம் வந்துட்டு kx square
minus root 2x plus 1. kx square minus root 2x plus 1. Find the value of k. இப்போ இது வந்துட்டு x minus 1 வந்து factor பண்ணிட்டாங்க. Therefore x equal to 1 வந்துட்டு இதுக்கு ரூட்டா இருக்கும். அப்போ p of 1 equal to 0. p of 1 equal to 0 போட்டீங்கன்னா this implies that k into 1 square minus root 2 into 1 plus 1 equal to 0. That is k minus root 2 plus 1 equal to 0. k equal to root 2 minus 1. சரிங்களா? root 2 minus 1. இது வந்து என்னது? third. fourth வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா fourth வந்துட்டு kx square minus 3x plus k. kx square minus 3x plus k. இங்க k ரெண்டு வாட்டி வந்திருக்கு. அப்போ p of 1 equal to 0 போடணும். அப்போ x இருக்கிற இடத்துல 1 போடணும். This implies that k into 1 square minus 3 into 1 plus k equal to 0. 1 square வந்து 1. அப்போ k minus 3 plus k equal to 0. k plus k வந்து 2k minus 3 equal to 0. k equal to 3 over 2. இது வந்து இந்த சம்க்கு ஆன்சர். தேர்ட் சம் இதோட முடிஞ்சது. ஃபேக்டரைஸ்னா இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஃபேக்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு இதுல ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன பாத்தீங்கன்னா 12x square minus 7x plus 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். இது டிகிரி என்ன? 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்ப எத்தனை ரூட் இருக்கும்? 2 ரூட் இருக்கும். சரிங்களா? 2 ரூட் இருக்கும், 2 ஜீரோஸ் இருக்கும், 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து நீங்க 12 இருக்கா, அது 12 ஆயிடக்கூடாது, அது 1 இருக்கணும். சரியா? அதனால நீங்க இப்போதைக்கு இந்த 12 தூக்கி இந்த கடைசியில கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப இது ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இப்ப இந்த 12 வந்து அது கூட மல்டிப்ளை பண்ணனால இது வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். minus 7x plus 1 into 12 வந்து 12. இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டு இது கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இந்த கடைசியில இருக்கு பாருங்க, இதே நீங்க ஃபேக்டர்ஸ் இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும், ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். 12ஓட ரூட் என்னெல்லாம் வரும்? 12ஓட ரூட் வந்துட்டு 1 12, 1 12 12ஓட ரூட் தான். 2 6 12ஓட ரூட், 3 4 12ஓட ரூட். வேற எது இருக்குமா? வேற எதுவும் கிடையாது. இவ்வளவுதான் 12ஓட ரூட்ஸ். 1 2 3 4 6 12 இருக்கு. இதுல ஏதாவது 2 ரூட்டை எடுத்து ஆட் பண்ணா உங்களுக்கு 7 வரணும், மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். மல்டிப்ளை பண்ணா இது வந்துட்டு கடைசி இந்த 2 ரூட் எடுங்க, இதை மல்டிப்ளை பண்ணா 12 வந்துட்டா, ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? -7 வேணும். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -3 into -4 வந்து என்னது? +12. -3 -4 ஆட் பண்ண என்ன வருது? -7. அப்போ நமக்கு இப்ப 2 ரூட் கிடைச்சிருக்கு. என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? x -3யும் சரிங்களா, x -4 2 ரூட் கிடைச்சிருக்கு. ரைட், இதோட கணக்கு முடிச்சிட்டா? முடியல. நம்ம இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோமா? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்? இந்த 12 தூக்கி கான்ஸ்டன்ட்ல மல்டிப்ளை பண்ணோமா? இப்போ அந்த 12 இந்த கான்ஸ்டன்ட்ல டிவைட் பண்ண போறோம். இங்க கான்ஸ்டன்ட் என்னது? இதுவும் தான் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ இதுல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணிட்டோம்னா 3 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ x minus 1/4 equal to 0. இது ஒரு ரூட். சரிங்களா? இது 1 டைம், இது 3 டைம். x minus 1/3 equal to 0. இது ஒரு ரூட். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4x minus 1 equal to 0. சரிங்களா? கமா 3x minus 1. 3x minus 1. இதான் இப்ப இந்த 2 ரூட். இப்போ இந்த 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4x into 3x வந்து இப்போ இதான் ரூட், இதான் ஆன்சர். சரியா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கிராஸ் செக் பண்றோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க 2 ரூட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்றோம். கிராஸ் செக் எப்படி பண்ணோம்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரணுங்களா? ஏன்னா இதை பிரிச்சு தான் இப்படி எழுதி இருக்கோம். 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 35ஓட 35 வந்து ரெண்டா பிரிச்சு எழுதிருக்கோம். 7 into 5 அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். இப்போ 7 into 5 மல்டிப்ளை பண்ணா 35 வரணுங்களா? இதான் 35, இங்க 7 into 5 வச்சிருக்கோம். இப்போ இந்த 7 into 5 மல்டிப்ளை பண்ணா இந்த 35 கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போமா? 4x into 3x 12x ஸ்கொயர். சரிங்களா? அப்புறம் இந்த 4x into -1 வந்து -4x. அப்புறம் -1 into -3x வந்து -3x. -1 into -1 வந்து +1. That is 12x square
மைனஸ் 7x பிளஸ் 1 வந்துட்டா சமம். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரெண்டு ரூட்டும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னதுலாம் ரூட் 4x மைனஸ் 1 கமா 3x மைனஸ் 1 இதை ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர். இப்ப செகண்ட் இது பார்ப்போமா? செகண்ட் இது வந்து என்னது 2x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டெப் 1 வந்துட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப இந்த 2 வந்து எது கூட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் ஹையஸ்ட் டிகிரி வந்து இது குவாட்ராட்டிக் 2 ரூட் கிடைக்கும். அந்த ரூட்டை ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 1 தான் இருக்கணும். அப்ப இங்க 2 இருக்கிறதுனால நான் அந்த 2 தூக்கி இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் 3 into 2 வந்து என்னது 6 ஆயிரும். சரிங்களா? 3 into 2 6. இப்போ இந்த 6க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 6க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும். 6 ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 1 6 2 3 இவ்வளவுதான் 6 ஓட ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ரைட். இப்போ எனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கணும். 2ஐயும் ஆட் பண்ணா நடுவில் உள்ளது கிடைக்கணும். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ்க்குள்ள 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிடணும். அதை மல்டிப்ளை பண்ணா கடைசியில கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். ஆட் பண்ணா நடுவில் உள்ளது கிடைக்கணும். இது வந்து எப்பவுமே சம் ஆஃப் த ரூட்ஸ். சரிங்களா? இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நடுவில் இருக்கிறது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், கடைசியில் இருக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ நமக்கு ரூட்ஸ் வேணும்னா இந்த ஃபேக்டர்ஸ் தான் எடுக்கணும். ஃபேக்டர்ஸ் தான் ரூட்ஸ். அப்போ இந்த 2 எடுத்துக்கிறோம். இந்த 2 எடுத்தீங்கன்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 6 வந்துட்டா. ஆட் பண்ணா என்ன வருது? 7 வந்துட்டா. அப்போ எக்ஸ் 2 ரூட் வருங்களா? 1 6 2 ரூட் எழுதியாச்சு. சரிங்களா? ரைட். இந்த பிளஸ் தானே ரெண்டுமே பிளஸ் 6 பிளஸ் தான், ரெண்டுமே பிளஸ் தான் இருக்கு. இதோட கணக்கு முடிஞ்சிட்டா? முடியல. என்ன செஞ்சிருக்கோம்? இங்க 2 இருந்துச்சு. அந்த 2வை வந்து இங்க கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சரை வந்து என்ன செய்யணும்? அந்த 2வை கான்ஸ்டன்ட் கூட டிவைட் பண்ணணும். பை 2 போட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுலயும் பை 2 போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஃபேக்டர்ஸ் தானே. அப்போ சால்வ் பண்றப்போ இந்த சைடு 0 போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2x plus 1 2x plus 1 by 2 equal to 0 வரும். This implies that 2x plus 1 equal to 0 into 2 0. முடிஞ்சிட்டா? அதே மாதிரி இது 3 times, இது 1 time. x plus 3 1 into x plus 3. சரிங்களா? x plus 3 equal to 0. இப்போ நமக்கு 2 ரூட் கிடைச்சிட்டா? ஒரு ரூட் வந்து 2x plus 1, இன்னொரு ரூட் வந்து x plus 3. இது ரெண்டுமே கரெக்டானதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வெரிஃபிகேஷன் பண்றப்ப இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு இந்த இது கிடைக்கணும். ஆன்சர் கொஸ்டின் கிடைக்கும். 2x plus 1 into x plus 3 ரெண்டு இப்ப மல்டிப்ளை பண்றோம். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்றோம். 2x into x வந்து 2x ஸ்கொயர். சரியா? அப்புறம் 2x into 3 வந்து 6x. 2x into 3 வந்து 6x. அடுத்து இப்ப இந்த 1 வச்சு இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்றோம். 1 into x வந்து x. 1 into 3 வந்து 3. அப்போ 2x ஸ்கொயர் 6x plus x வந்து 7x. சரிங்களா? பிளஸ் 3 கணக்கு வந்துட்டா? அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க 2 ரூட்டுமே கரெக்ட். இப்ப தேர்ட் இது பார்ப்போமா? தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 6. சரியா? இதுதான் தேர்ட். இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும். 2 ரூட் தான் கிடைக்கும். ஏன்னா ஹையஸ்ட் டிகிரியே 2 தான். அப்ப ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கோ அத்தனை ரூட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இங்க ஸ்டெப் 1 வந்து என்னது? இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 மட்டும் தான் இருக்கணும். இங்க என்னவா இருக்கு? 6 இருக்கு. அப்ப அந்த 6 தூக்கி நான் என்ன செய்ய போறேன்? கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப அந்த 6 தூக்கிட்டு போயிட்டோம்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். பிளஸ் 5x இங்க ஒரு பிரச்சனை இல்ல. மைனஸ் இந்த 6 வந்து இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 6 into 6 36 ஆயிட்டு. இந்த 36 ஓட ஃபேக்டர்ஸ் நான் எழுத போறேன். 36 ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்? 36 ஓட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1 36 ரெண்டுமே இதுக்கு ஃபேக்டர். சரியா? 2 18 இதுவும் இதோட ஃபேக்டர் தான். 2 into 8 36. அப்ப ரெண்டுமே ஃபேக்டர்ஸ். அடுத்து 3 12 அடுத்து 4 9 சரி ரைட். அடுத்து 5 வராது, 6 வரும். 6 into 6 இவ்வளவு ரூட்ஸ், இவ்வளவு ஃபேக்டர்ஸ் தான் இந்த 36 வரும். சரிங்களா? எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணா 36 வரும். இங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 36 வரும். 1 into 36, 2 into 8, 3 into 12, 4 into 9, 6 into 6 எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 36 வரும். அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு மல்டிப்ளை பண்ணா -36 வரணும். இந்த 2 ரூட்டை ஆட் பண்ணா +5 வரணும். அப்போ நான் இதை தான் எடுத்துக்கிட முடியும். சரிங்களா? இதை எடுத்துக்கோங்க. 1 4 1 9.
ஆட் பண்ணா எனக்கு வந்துட்டு +5ல வரும். அப்போ பெரிய நம்பருக்கு பிளஸ் போட்டு சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ -4 +9 ஆட் பண்ண என்ன வரும்? +5x. ஆட் பண்ணா +5 வந்துட்டு. -4 +9 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -36. அது இங்க வந்துட்டு. அப்போ எனக்கு தேவையான ரூட் வந்து இந்த ரெண்டு தான். x இது ஒரு x, இது -4, இது +9. சரிங்களா? ரைட். இப்போ எனக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸும் வந்துட்டு. ஆன்சர் இதோட முடிஞ்சிட்டா? முடியல. நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்? இந்த 6 தூக்கி இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா ஆன்சர்ல அந்த கான்ஸ்டன்ட்ல இருந்து அந்த 6 டிவைட் பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்காண்டி நம்ம டிவைட் பண்றோம். 6 ஆல் டிவைட் பண்ணிருங்க. சரியா? இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ 3 × x 3x - 2, 3x - 2, 3 × x. சரிங்களா? 3x - 2 which is equal to 0. கீழ வந்து 3 வரும். இந்த சைடு 0 இருக்கனால 0 × 3 0 ஆயிரும். அப்ப 3x - 2 இங்க வந்துட்டு 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ 2x + 3, 2x + 3. இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். ரெண்டு ஃபேக்டர் வந்துட்டா இது ரெண்டையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறோம். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு இந்த ஆன்சர் வரணும். வந்துச்சுன்னா நம்ம செஞ்சிருக்கிறது கரெக்ட். சரிங்களா? அப்போ நான் இந்த 3x கொண்டு இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ண போறேன். 3x × 2x வந்து 6x². சரிங்களா? அப்புறம் 3x × +3 வந்துட்டு 9x. -2 × 2x வந்துட்டு -4x. -2 × 3 வந்து -6. 6x². இது +9x, இது -4x, இது வந்து 5x. சரிங்களா? -6. கணக்கு வந்துட்டா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் கரெக்ட். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா இது ரெண்டையும் எடுத்து நீங்க வந்து சைடுல ஆன்சர் வந்து இப்படி எழுதணும். எல்லா கணக்குமே ப்ரீவியஸ் கணக்குமே இப்படி எழுதிக்கோங்க. சரியா? ஃபேக்டரைஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து எப்படி எழுதுனா which is equal to 3x - 2 × 2x + 3. இதுவும் இதோட ஃபேக்டர் தான், இதுவும் இதோட ஃபேக்டர் தான். சரிங்களா? ரைட். இப்படிதான் ஆன்சர் எழுதணும். இப்ப அடுத்த கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 3x² - x - 4. ஸ்டெப் 1 வந்து என்னது? x² கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம 1 ஆக்கணும். 1 ஆக்கணும் என்ன செய்யணும்? இந்த 3 தூக்கி இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போதைக்கு கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், லேட்டரா அது 3 டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ x² - x, இந்த 3 வந்து கான்ஸ்டன்ட் கூட தான் மல்டிப்ளை பண்றோம். நடுவுல இருக்கிற டேர்ம்லாம் நம்ம ஒண்ணும் செய்ய போறதில்ல. சரிங்களா? அதெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. 1வது 3வது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். இதை தூக்கி இதுல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஆட் பண்ணல, மல்டிப்ளை பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். 12ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்க. 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 × 12. நமக்கு வந்து -12 வரணும். சரியா? அது ரெண்டாவது பார்த்துக்கிறோம். 2 × 6, 3 × 4. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுக்கு 12க்கு ஃபேக்டர் வராது. ரைட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதுல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12 வந்துருது. 2 × 6, 3 × 4, 1 × 12. இது வந்து எனக்கு கணக்கு வந்து என்னன்னா ஏதாவது ரெண்டு ரூட் ஆட் பண்ணா எனக்கு -x வரணும், -1 வரணும். இது வந்து -1 தானே? -1. சரிங்களா? அப்போ இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ் போட்டுக்கோங்க. இந்த +3, இது -4, ரெண்டு ஆட் பண்ண என்ன -1 வந்துருமா? இந்த +3யும் -4யும் மல்டிப்ளை பண்ணா -12 வந்துருமா? அப்ப எனக்கு மல்டிப்ளை பண்ணிடுது. இது வந்துட்டு இந்த இதை தான் எடுக்கும். ஏன்னா இந்த ரெண்டுல தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நமக்கு இங்க தேவை -1 தான் தேவை. அப்போ -1ங்கிறப்ப பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். அப்பதான் -4 + 3 வந்து -1. -4 × 3 வந்துட்டு -12. அப்போ x +3 -4 ரெண்டு ரூட்டும் வந்துட்டு இதோட கணக்கு முடிஞ்சிட்டா? முடியல. நம்ம என்ன செய்யறோம்? இந்த 3 அட்ஜஸ்ட் பண்ணோமா? இந்த 3 இங்க டிவைட் பண்ணிருங்க. இந்த 3 இங்க டிவைட் பண்ணிருங்க. 3 கெட் கேன்சல். 3 கெட் கேன்சல். x + 1 ஒரு ரூட். சரிங்களா? அப்புறம் 3x - 4, 3x - 4 இது ஒரு ரூட். ரெண்டு ஃபேக்டர்ஸ். இப்போ கண்டுபிடிச்சிருக்க ரெண்டுமே கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். x × 3x வந்து 3x², x × -4 வந்து -4x + 3x -4. அப்போ 3x² - 4x + 3x இப்படி வந்திருக்கு. 3x² -4x + 3x வந்து -x -4 வந்துட்டா ஆன்சர் வந்துட்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி எழுதுறோம்? நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனோம்னா which is equal to x + 1 × 3x - 4, 3x - 4. Yeah, right. Okay my dears, இப்போ வந்து question number 5 முடிஞ்சிட்டு
அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ். போன கொஸ்டினுமே நம்ம கொஸ்டின் நம்பர் 5 போட்டிருப்போம். அது வந்து 4வது கொஸ்டின். சரிங்களா? ஃபேக்டரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. கியூபிக் பாலினாமியல். இப்போ டிகிரி 2 ஹையஸ்ட் டிகிரி 2 தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு 2 ரூட் தான் கிடைக்கும். இங்க ஹையஸ்ட் டிகிரி என்னது 3. அப்போ நமக்கு 3 ரூட் கிடைக்கும். 3 ரூட் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாலினாமியல்ஸ்க்குள்ள இந்த ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாரீங்க. அப்போ உங்களுக்கு கியூபிக் பாலினாமியல் ரூட் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒண்ணு. அது 3 ரூட் கண்டுபிடிக்கிறதுங்களாம் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கணும். ஷார்ட்கட் கண்டுபிடிச்சாதான் நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வரும். ரைட். இப்போ நேற்று எக்ஸசைஸ் நீங்க வந்து எக்ஸசைஸ் 2.3 பார்த்திருந்தா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நான் அதே சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன சொல்லி கொடுத்தோம்னா, இப்போ இது ஆட் டிகிரி. சரிங்களா? இதுவும் ஆட் டிகிரி, இது ஈவன் டிகிரி, இதுவும் ஈவன் டிகிரி. நான் என்ன சொன்னேன்னா ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இப்போ இது 3x கியூப், 3 வந்து ஆட் டிகிரி. ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் இது வந்து என்னது 1. சரிங்களா? இங்க ஆட் டிகிரி 1, இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது -1 கிடைச்சிருக்கு. ரைட். அப்புறம் ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதுங்க. இது -2. x⁻0 வந்து ஈவன் டிகிரி தான். x⁻0 ஈவன் டிகிரி. அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க +2. மேல உள்ளதை ஆட் பண்ணுங்க. 1 - 1 0. இது -2 + 2 0. அதாவது ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணாலும் வரும். இங்க ஆட் டிகிரி ஆட் பண்ணி நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் வருது 0 வருது. அதே தான் நமக்கு ஈவன் டிகிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் வருது. இப்படி ரெண்டுமே ஒன்னு போல வந்துச்சுன்னா the sum of the coefficients of odd degree is equal to the sum of the coefficients of even degree னா x+1 ஒரு ஃபேக்டர். x+1 ஒரு ஃபேக்டர் தைரியமா எழுதிடலாம். சரியா? இப்போ உங்களுக்கு x+1 ஒரு ஃபேக்டர்னு தெரிஞ்சிட்டு, x+1 ஒரு ஃபேக்டர். இப்போ 30ன்னு ஒரு நம்பர் இருக்கு. சரியா? இதுக்கு 3 ஒரு ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். 3 ஒரு ஃபேக்டர்னா நமக்கு வந்துட்டு இது 3 வந்து இதை டிவைட் பண்ணும். 3 வந்து இந்த 30 டிவைட் பண்ணும். எத்தனை டைம்? 10 டைம். 30 0. சரிங்களா? அப்போ இந்த x+1ங்கிற ஃபேக்டர் வந்துட்டு இந்த பாலினாமியல பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணும். லாங் டிவிஷன் நம்ம எக்ஸசைஸ் 2.3ல சொல்லி கொடுத்தோம். இப்போ அந்த லாங் டிவிஷன்ல நம்ம இதை டிவைட் பண்ணுவோம். x³ - 2x² - x + 2. இதானே? கரெக்டா? எழுதியாச்சு. இதை பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணும். ஏன்னா இதோட மல்டிபிள் தான், இதோட ஃபேக்டர் தான் இந்த x+1. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்மளோட இது என்னன்னா எப்பவுமே லெஃப்ட் சைடுல இருக்கிற ஹையஸ்ட் டிகிரியை வந்து 0 ஆக்கிட்டே போயிட்டு இருக்கணும். 0 ஆக்கிட்டே போகணும் லாங் டிவிஷன்ல. இங்க x³ இருக்கு, இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து 1 இருக்கு. அப்ப அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. x³ / x வந்து என்னது x². x² வருதா? அந்த x² மேல போர்ஷன்ல எழுதிக்கோங்க. சரியா? இப்போ x² × x வந்து என்னது x³. x² × 1 வந்து +x². சரியா? நம்மளோட எய்ம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ண வேண்டியது. இப்போ செப்பரேட் பண்ணுங்க. x³ - x³ வந்து 0. -2x² - x² வந்து -3x². சரியா? இப்போ நமக்கு ஹையஸ்ட் டிகிரி கேன்சல் ஆயிட்டா. இப்போ -3x² வந்துட்டா. இப்போ அடுத்த டைம் எடுத்து இங்க எழுதுங்க -x. அப்ப இங்க ஹையஸ்ட் பவர் வந்து என்னது -3x². இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னது x. அப்போ -3x² டிவைடட் பை x போடுங்க. x 1 டைம், இங்க 1 டைம் இது பண்ணா -3x வருமா? -3x × x வந்து -3x² வந்துட்டா. அப்போ இந்த -3x இப்போ போட்டுக்கோங்க மேல. சரியா? முதல்ல எப்படி x² போட்டோம்னு தெரியுது. இந்த x³ டிவைடட் பை x வந்து x² வச்சு அதை மேல போட்டுருக்கோம். இப்போ இங்க -3x² இருக்கு, அதான் இங்க பெருசு. அது டிவைடட் பை இந்த x போட்டிருக்கோம். போட்டா -3x வரும். அந்த -3x தான் மேல போட்டிருக்கோம். இப்போ -3x × x -3x². சரிங்களா? -3x × 1 -3x. இங்க ஆட் பண்ணிருங்க. நம்மளோட எய்ம் வந்து ஆடோ சப்ட்ராக்ஷனோ நம்ம கேன்சல் ஆகணும். சரி, எகைன் செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணா என்ன ஆகும்? -3x² - +3x². 0 ஆயிருமா? -x - +x. அப்போ +2x ஆயிருமா? +2x ஆயிருக்கு. இங்க என்ன இருக்கு? +2 இருக்கு. +2 இருக்கு. இப்போ நமக்கு அடுத்து மேல என்ன போடணும்? இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து 2x. சரியா? இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து x. கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 2 வருது. 2 × x 2x வந்துட்டா. இங்க 2x இருந்தா அப்போ இங்க +2 போட்டுக்கோங்க. 2 × x
2x 2 into 1 plus 2 செப்பரேட் பண்ணுங்க 0 வந்துட்டா இப்போ x plus 1 ஃபேக்டர் 0 வந்துட்டு மிச்சம் இருக்கிறது இவ்வளவு கிடைச்சிருக்கு இப்போ இத ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு 4th சம்லயே போன சம்ல நம்ம சொல்லி கொடுத்தோம் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணனும் அத ஃபேக்டரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அது ஃபேக்டரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த x ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் 1 இருந்தா பிரச்சனை இல்லை 1 இல்லைன்னா என்ன சொல்ல இருக்கேன் அந்த வேற எது நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும் இங்க 1 தான் இருக்கு 1 into 2 2 சரிங்களா இந்த 2 ஓட ஃபேக்டர்ஸ் என்னது 1 2 தான் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணா 2 வரணும் ஆட் பண்ணா -3 வரணும் இப்படி போட்டுக்கோங்க இப்போ ஆட் பண்ணுங்க -1 -2 வந்து -3 ஆயிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க -1 into -2 வந்துட்டு +2 ஆயிட்டு அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது x - 1 x - 2 முடிஞ்சிட்டா அப்ப ஆல்ரெடி இங்க ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா x + 1 இப்போ இந்த 3 தான் இப்போ வந்து உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் x - 1 x - 2 x + 1 சரிங்களா முடிஞ்சது இப்போ செகண்ட் சம் செய்வோமா இதே மெத்தட்ல செய்யுங்க செகண்ட் சம் வந்து என்ன இருக்கு x³ -3x² -9x -5 ரைட் இப்போ ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்க 3 வந்து ஒரு ஆட் டிகிரி அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 1 அப்புறம் x⁻1 இது ஒரு ஆட் டிகிரி இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது -9 ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் -8 இப்போ ஈவன் டிகிரி எடுத்துக்கோங்க x² அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது -3 இங்க ஈவன் டிகிரி என்னது x⁻0 இது ஈவன் டிகிரி தானே இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது -5 ஆட் பண்ண என்ன வருது -8 அப்போ sum of the coefficients of odd degree is equal to the sum of the coefficient of even degree அப்படி இருந்தா எது ஃபேக்டர் x + 1 வந்து ஃபேக்டர் அப்போ இதுக்கும் நமக்கு x + 1 தான் ஃபேக்டர் x³ -3x -9x -5 இதுக்கு வந்துட்டு x + 1 வந்துட்டு ஒரு ஃபேக்டர் சரிங்களா இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடணும் -3x தானே சரி இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு x³ இருக்கு எனக்கு இந்த x³ கேன்சல் ஆகணும் x³ கேன்சல் ஆகணும் ஆனா எனக்கு இருக்கிறது வந்து x தான் இருக்கு அப்ப எனக்கு என்ன தேவைப்படும் x² தேவைப்படும் x² into x வந்து x³ x² into 1 வந்து +x². செப்பரேட் பண்ணா x³ - x³ வந்து 0 -3x² - x² வந்து 4x² சரியா இப்போ அடுத்த டைம் எடுங்க -9x ரைட் இப்போ இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னது -4x². இங்க என்கிட்ட என்ன இருக்கு x தான் இருக்கு அப்ப எனக்கு மேல என்ன வரும் -4x வரும் -4x வரும் ஏன்னா -4x² டிவைடட் பை x x கெட் பண்ணா -4x -4 into x -4x into x வந்து -4x² வந்துட்டா ரைட் அப்ப -4x into x வந்துட்டு -4x² -4x into 1 வந்துட்டு -4x செப்பரேட் பண்ணுங்க செப்பரேட் பண்ணா இது பிளஸ்ஸா மாறிடும் -4 + 4 0 ஆயிடும் இது பிளஸ்ஸா மாறி செப்பரேட் பண்ணா அப்போ -5x இப்போ அடுத்து எனக்கு எங்க என்ன இருக்கு -5 இருக்கு இப்போ நான் இங்க மேல இப்போ என்ன போடணும் இங்க -5x இருக்கு ஹையஸ்ட் டிகிரி இங்க x இருக்கு இட் கேன்சல் அப்ப ஆன்சர் வந்து எனக்கு -5 வரும் அப்ப -5 தான் இங்க மேல போடணும் -5 into x -5x சரிங்களா -5 into 1 -5 செப்பரேட் பண்ணுங்க மைனஸ் into மைனஸ் பிளஸ் 0 ஆயிரும் -5 + 5 0 ஆயிரும் முடிஞ்சிட்டா அப்போ x + 1 ஒரு ஃபேக்டர் கன்ஃபார்ம் ஆயிட்டா ஃபைனலா 0 வந்துட்டா அதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு x² -4x -5 னு கிடைச்சிருக்கு இதுல இருந்து நம்ம இன்னும் ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இந்த -5 க்கு இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு 1 into -5 -5 இருக்கு ரைட்டா இதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர் 1 5 மட்டும் தான் ஃபேக்டர் வேற எதுவும் ஃபேக்டர் கிடையாது நமக்கு ஆட் பண்ணா -4 வரணும் மல்டிப்ளை பண்ணா -5 வரும்
போட்டுக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? -5 + 1 வந்து -4 வந்துட்டா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +1 × -5 வந்து -5 வந்துட்டா. அப்போ x + 1 ஒரு ஃபேக்டர், x - 5 ஒரு ஃபேக்டர். ஆல்ரெடி x + 1 ஒரு ஃபேக்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் சமுக்கு. இது ரெண்டாவது சமுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா x + 1 x - 5 மறுபடியும் x + 1. x + 1 வந்து இங்க ரெண்டு வாட்டி நமக்கு ஃபேக்டர் வந்திருக்கு. இப்போ மூணாவது சம் என்னன்னு பார்ப்போமா? மூணாவது சம் வந்துட்டு x³ + 13x² + 32x + 20 + 20 வந்திருக்கா? ரைட். இப்போ ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணுங்க. இது ஒரு ஆட் டிகிரி, இது ஒரு ஆட் டிகிரி ஒன்று இருக்கனால இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 32, மொத்தம் வந்து 33. இப்போ ஈவன் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. இது ஒரு ஈவன் டிகிரி, இது ஒரு ஈவன் டிகிரி. இங்க வந்து 13, இங்க வந்து 20, which is equal to 33. அப்போ sum of the odd degree coefficient is equal to sum of the even degree coefficient. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன எழுதிடலாம்? x + 1 வந்துட்டு ஒரு ஃபேக்டர்னு எழுதிடலாம். சரிங்களா? இதுக்கு வந்து x + 1 ஒரு ஃபேக்டர். ரைட். இனி லாங் டிவிஷன் மெத்தட் தான். எப்படி இதை இது பண்ணணும்? இப்போ இந்த ஹையஸ்ட் ஃபேக்டர் வந்து ஹையஸ்ட் டிகிரி வந்து x³ இது நமக்கு இப்போ கழிச்சிடணும். இதை நல்லிஃபை பண்ணிடணும். டெலிட் பண்ண என்ன செய்யணும்? இப்போ எனக்கு இங்க வந்து கீழே x³ வரணும். அப்போ மேலே என்ன பண்ணும்? x² போடுங்க. x² × x வந்துட்டு x³, x² × 1 வந்துட்டு +x². சரிங்களா? சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? x³ - x³ வந்து 0, 13x² - x² 12x². அப்போ இது கீழே இறக்கி விட்டுருங்க 32x. சரியா? இப்போ எனக்கு அடுத்து வந்து இதை டெலிட் பண்ணணும். இதை டெலிட் பண்ணா இங்க 12x² இருக்கு, இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து x இருக்கு. இந்த x இந்த x² அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டா இங்க வந்து நமக்கு 12x மட்டும் கிடைக்குமா? இந்த பவர் 1 போயிருமா? அப்போ 12x × x வந்து 12x² வந்துட்டா. அப்போ நான் இங்க வந்து மேல வந்துட்டு 12x போடணும். 12x போடணும். அப்போ 12x × x வந்துட்டு 12x². சரிங்களா? + 12x × 1 வந்துட்டு 12x. இப்போ செப்பரேட் பண்ணிருங்க. 12x² - 12x² வந்து 0, 32x - 12x வந்துட்டு 20x. அடுத்து எனக்கு இங்க என்ன இருக்கு? +20 +20. x பவர் 0 வேண்டாம், எனிதிங் பவர் 0 வந்து 1, அதனால நம்ம அப்படி x பவர் 0 போறோம். 20x இருக்கு. இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னது? 20x. இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து x, x கேன்சல் 20. 20 × x 20x வந்துட்டா. அப்போ நம்ம இங்க போட வேண்டியது இந்த ஆன்சர் 20 தான் போடணும். போட்டோமா? 20 × x 20x, 20 × 1 20. செப்பரேட் பண்ணுங்க. 20x - 20x வந்து 0, 20 - 20 வந்து 0. முடிஞ்சுட்டா? அப்போ நமக்கு x + 1 ஃபேக்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டா. இங்க 0 வந்ததுனால இப்போ மிச்ச ரெண்டு ஃபேக்டரையும் கண்டுபிடிக்கணும். மிச்ச ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்க கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு x² தான் இருக்கு. சரியா? அப்ப இங்க என்ன இருக்கு? x². இந்த கோஷன்ல இருந்தா நம்ம இந்த ரெண்டு மிச்ச ஃபேக்டரிங்க ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 12x + 20. சரியா? 12x + 20 இருக்கு. இப்போ இந்த 20 ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதணும். 20 ஓட ஃபேக்டர் வந்து என்னதுன்னா இங்க 12 வருது. அப்ப 20 ஓட ஃபேக்டர் வந்துட்டு 1 20 2 10. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 12, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 20. அப்போ x + 2. சரியா? x + 10 வந்துட்டா? மிச்சம் இருக்க ரெண்டு கண்டுபிடிச்சாச்சா? ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு x + 1 ஒரு ஃபேக்டர்னு தெரியும். இப்போ x + 2, x + 20 ஃபேக்டர்ஸ் வந்துட்டா? ரைட். இப்போ இது போக இதுல என்ன எத்தனை கணக்கு இருக்கு? ஒரே ஒரு கணக்கு இருக்கு. x + 10. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது என்னன்னு பாருங்க. 2y³ + y² - 2y - 1. இங்க ஆட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்லாம் பாருங்க. இது கியூப் ஆட் டிகிரி, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, இது -2 which is equal to 0. இது வந்து y⁴1 ஆட் டிகிரி, இதோட கோஎஃபிஷியன்ட் -2, 2 -1. இந்த ஆட் டிகிரி வந்துட்டு ஈவன் டிகிரி வந்து 2, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இது ஈவன் டிகிரி, இது -1 which is equal to 0. அப்போ ரெண்டுமே ஒன்று போல வருது. இந்த சம் ஆஃப் த ஆட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி is equal to the sum of the coefficient of even degree வருது.
அப்போ நமக்கு நல்லா தெரியும் y plus 1 வந்து ஒரு ஃபேக்டர். y plus 1 வந்துட்டு ஒரு ஃபேக்டர். சரிங்களா? ரைட். இப்போ நம்மளோட ஏம் என்னது? இந்த 2y கியூபை நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டுறணும். எப்படி கொள்ளணும்? இந்த 2y கியூப் டிவைடட் பை y போட்டுக்கோங்க. இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து 2y கியூப், இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து y. டிவைட் பண்ணுங்க, 2y ஸ்கொயர் வருதா? இப்போ 2y ஸ்கொயர் இன்டு y வந்து 2y கியூப்னா இருக்கு. அப்போ இந்த 2y ஸ்கொயரை தான் நம்ம இங்க போடணும். 2y ஸ்கொயர். சரியா? அப்போ 2y ஸ்கொயர் இன்டு y வந்து 2y கியூப், 2y ஸ்கொயர் இன்டு 1 வந்து 2y ஸ்கொயர். செப்பரேட் பண்ணுங்க, 2y கியூப் மைனஸ் 2y கியூப் வந்துட்டு 0, y ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் வந்துட்டு மைனஸ் y ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் 2y இறக்கிடுங்க, மைனஸ் 2y இறக்கிடுங்க. இறக்கிட்டா இங்க ஹையஸ்ட் டிகிரி என்னது? மைனஸ் y ஸ்கொயர். இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னது? y. இது பண்ணுங்க, மைனஸ் y வந்துட்டா இந்த மைனஸ் y தான் இப்போ மேலே போடணும். மைனஸ் y இன்டு y மைனஸ் y ஸ்கொயர், மைனஸ் y இன்டு 1 மைனஸ் y. அப்போ செப்பரேட் பண்ணுங்க, செப்பரேட் பண்ணால் கீழே உள்ளதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் வந்து 0, மைனஸ் 2y ப்ளஸ் y வந்துட்டு மைனஸ் y. இப்போ இங்கே என்ன இருக்கு? மைனஸ் 1 இருக்கு. அப்போ இந்த மைனஸ் 1 நம்ம அடுத்து இங்கே ஹையஸ்ட் டிகிரி வந்து மைனஸ் y, இங்கே ஹையஸ்ட் டிகிரி வந்து y. ரெண்டு அடிச்சா மைனஸ் 1 இருக்கு. அந்த மைனஸ் 1 இங்கே போட்டுக்கோங்க, அந்த மைனஸ் 1 இங்கே போட்டுக்கிடணும். அப்போ மைனஸ் y, மைனஸ் 1 இன்ட்டு y வந்து மைனஸ் y, மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்துட்டு மைனஸ் 1. செப்பரேட் பண்ணிடுங்க, செப்பரேட் பண்ணால் இது ரெண்டு பாசிட்டிவாக மாறிடும். ஆன்சர் வந்து 0 வந்துட்டா முடிஞ்சுது. அப்போ நமக்கு ஒரு ஃபேக்டர் y பிளஸ் 1 தெரிஞ்சுட்டு மிச்ச ரெண்டு ஃபேக்டர் இந்த கோஷன்ல இருக்கு. ரிமைண்டர் வந்து 0. சரி, ரைட். இந்த கோஷன் வந்து என்னது? இதை அழிச்சிடறேன் இப்போ. சரியா? அழிச்சிட்டு நமக்கு வந்துட்டு கோஷன் வந்து 2y ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் 1 வந்திருக்கு. சரியா? போன 3 சம்லையும் கோஷன்ல வந்துட்டு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 1 தான் வந்துச்சு. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 இருக்கக்கூடாது, இங்க 1 தான் இருக்கணும். அதனால என்ன செய்யறேன்னா, நான் இந்த 2 தூக்கி இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆன்சர்ல கான்ஸ்டன்ட்ல 2 டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த 2 தூக்கி இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். y ஸ்கொயர் மைனஸ் y, இந்த 2 தூக்கி இதுக்கு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 மாறிடுமா? ரைட். இப்போ இந்த 2 தூக்கி கான்ஸ்டன்ட்ல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஆன்சர்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். இந்த மைனஸ் 2, 2 ஓட ஃபேக்டர் என்னது? 1, 1 இன்டு 2 தான் 2. இது ஒரே ஃபேக்டர் தான். எனக்கு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 1 வரும். அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ், இது ரெண்டு ஆட் பண்ணா மைனஸ் 1 வந்துடும். பிளஸ் 1 மைனஸ் 2, மைனஸ் 1 வந்துட்டா இந்த கோஎஃபிஷியன்ட் வந்துடும். ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 1 இன்டு மைனஸ் 2 இங்கே வந்துட்டு. அப்போ y y இது பிளஸ் 1, இது மைனஸ் 2. இதான் ஆன்சரா? கிடையாது. நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம். என்ன பண்ணிருந்தோம்? இந்த 2 தூக்கி கான்ஸ்டன்ட்ல மல்டிப்ளை பண்ணிருந்தோம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னது? இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட். 2வை டிவைட் பண்றோம், 2வை டிவைட் பண்றோம். டிவைட் பண்ண என்ன ஆகும்? 2y பிளஸ் 1. சரியா? இது வந்துட்டு 2y பிளஸ் 1, 2y பிளஸ் 1. இது ஒரு ஃபேக்டர். இங்க வந்துட்டு அடிச்சிட்டோம்னா மைனஸ் 1 ஆயிரும். 2 கெட் கேன்சல் மைனஸ் 1. அப்போ y மைனஸ் 1. அப்போ நமக்கு என்னெல்லாம் ஃபேக்டர் வந்திருக்கு? y மைனஸ் 1, 2y பிளஸ் 1, y மைனஸ் 1, 2y பிளஸ் 1. ஆல்ரெடி நமக்கு என்னெல்லாம் ஃபேக்டர் இருந்துச்சு? y பிளஸ் 1 இருந்துச்சு. இப்போ y மைனஸ் 1, அப்புறம் 2y பிளஸ் 1. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் x பிளஸ் 1, x பிளஸ் 2, x பிளஸ் 10. இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் x பிளஸ் 1, x மைனஸ் 5, x பிளஸ் 1. இங்க x பிளஸ் 1 வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்கு. முதல் இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு x மைனஸ் 1, x பிளஸ் 1 ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டர் உண்டு, அப்புறம் x மைனஸ் 1, x மைனஸ் 2. இதுதான் 5th சம்முக்கு ஆன்சர். ஆனா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்துட்டு இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எல்லாம் விட்டுருங்க, எல்லாம் ஆன்சர் முடிச்சிட்டு இவ்வளவுதான் உங்களுக்கு தான். பட் இது போட்டித் தேர்வுல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா, for the following polynomials x plus 1 is the factor of அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. x plus 1 is the factor of அப்படின்னு சொல்லி இந்த 3 பாலினாமியல் கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு 1 இருக்கும், ஆப்ஷன் பி வந்துட்டு 1 and
3 இருக்கும். ஆப்ஷன் சி வந்துட்டு 1 and 2 இருக்கும். ஆப்ஷன் டி வந்துட்டு 1 2 3 இருக்கும். 1 மார்க் கொஸ்டின் நீங்க 30 செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும். x+1 வந்துட்டு இந்த 3 பாலினாமியல் எதுக்கெல்லாம் ஃபேக்டரா வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க ஒண்ணுக்கு லாங் டிவிஷன்லாம் போட்டு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்பதான் நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரின்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதுக்கு வரும். இதுக்கு 1 இது கரெக்ட், இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து 1 வேர்டுக்கு தான் கேட்பாங்க, சரிங்களா? ஆனா 9th ஸ்டாண்டர்ட்ல இது 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகே மை டியர்ஸ், எக்ஸசைஸ் 2.4 வந்துட்டு இதோட முடிஞ்சது. எக்ஸசைஸ் 2.5 வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். அதான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.